நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம தர்மலிங்கம் இருக்கார்ல, தர்மலிங்கம் வந்து தமிழை வந்து கடத்திட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து காலையில் வந்து நம்ம பாரதி டீ போட்டு கொண்டு வந்து சாரதா கிட்ட கொடுக்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பாரதி எனக்கு உன் கையால் எனக்கு எதுவுமே வேண்டாம் எடுத்துகிட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எடுத்துகிட்டு போய் ரூமுக்குள்ளே போகிறாங்க. பார்த்தா தமிழை காணோம். என்ன தமிழை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்காங்க. காலையில் பார்த்தா தமிழ் ஆளை காணோம், எங்கே தமிழை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து சாரதா வந்து கேட்குறாங்க, என்னமாச்சு பாரதி தமிழ் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே அவங்கக்கிட்ட பேசவே இல்லை. வெறும் தமிழை காணும் சேர்ந்து அந்த இடத்துல கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த இடத்துக்கு வந்து நம்ம லட்சுமியும் ஆண்டாலும் வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன பாரதி என்ன ஒரு மாதிரி யாரையோ தேடிக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனையும் தமிழை காணுமா, தமிழ் எங்கே போனானே தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிற தமிழை காணுமா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து ஆச்சரியப்பட்டு கேட்குறாங்க. அப்போ வந்து லட்சுமி ஆண்டாளும் கேட்குறாங்க, என்ன பாரதி இப்படி கேர்லெஸ்ஸாக இருந்திருக்க, தமிழை நீ பார்க்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இல்லடி நைட்டு வந்து என் கூட தான் படுத்திருந்தா, காலையில் எழுந்திரிச்சு பார்க்கேன் ஆளை காணோம், காலையில் எந்திரிக்கும் போது கூட அவள் இருந்திருந்தா, அதுக்கடுத்து நான் டீ போட்டு வரேன் ஆளை காணோம், எங்கே போனாலே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன பாரதி இப்படி கேர்லெஸ்ஸாக இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க திட்டுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இல்லை எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த இடத்துல வந்து நம்ம சாரதா வந்து சொல்கிறாங்க, நைட்டே என்கிட்ட வந்து அவள் பேசாமல் படுத்து தூங்கியிருந்தா நானாவது பார்த்துக்கிட்டு இருப்பேன், இப்படி பண்ணிட்டே பாரதி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் வந்து உங்கள் வேலையை பாருங்கள், என் பொண்ணை பார்த்துக்க எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாரதி வந்து கோவப்படுறாங்க. ஏய் எதுக்கு இப்போ கோவப்படுற, அவங்க என்ன ஒரு அக்கல்ல தானே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இப்படிலாம் கோவப்படாத பாரதி அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா இவங்க வந்து அவங்களோட பிறக்க போகிற குழந்தைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, தமிழுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு பாரதி அவங்க தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ இல்லையோ பெரியவங்க முன்னாடி இப்படியெல்லாம் பேசாத சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு இப்போ உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து லட்சுமி வந்து சொல்கிறாங்க, நேற்று நைட்டு உங்கள் ரெண்டு பேத்துக்கு பிரச்சனை, அதனால தான் வந்து இப்போ தமிழ் வந்து இப்படி போயிட்டான்னு நினைக்கிறேன், தமிழை வேறு நைட்டு அடிச்சிட்டா பாரதி அப்படிங்கிற மாதிரி லட்சுமி சொல்கிறாங்க. ஏய் எதுக்கு தமிழ் அடித்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆண்டாள் வந்து கோவப்படுறாங்க. இல்லடி அவன் ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தான் அதனால தான் அடித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஏய் குழந்தைங்கன்னா சேட்டை பண்ண தாண்டி செய்யும், அதுக்காக நீ தமிழை பிடிச்சி அடிப்பியா, நீ பண்ணது வந்து தப்பு பாரதி, இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே லட்சுமி வந்து சொல்கிறாங்க, சரி அதை விடுங்க, இப்போ எங்கே தமிழ் எங்கே அதை ஃபஸ்ட்டு தேடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து லட்சுமி சொன்னோடனையும் சரி வாங்க எங்கே போய் தேடுவோம்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒவ்வொரு பக்கமாக போய் தேடிக்கிட்டு இருக்காங்க. எல்லா பக்கமும் தேடிடுறாங்க. தேடி முடிச்சுட்டு பாட்டி வீட்டில் இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஆண்டாலும் லட்சுமி வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க. என்னடி என்ன பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் தமிழை காணும் பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடி சொல்கிறீங்க தமிழை காணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே லட்சுமி வந்து நைட் அங்கே நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் பாரதிக்கு வந்து ரொம்ப கொழுப்பு தான் இருக்குது. 1000 இருந்தாலும் ஒரு பெரிய மனுஷியை அவங்க தப்பாக பேசியிருந்தாலும் தப்பே பண்ணியிருந்தாலும் நைட்டு 12 மணிக்கு போல் அவங்கள வந்து வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து லட்சுமி சொல்கிறாங்க. ஆமாம் அவள் என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா, கூறுகட்ட கழுதையாக இருக்கா, இந்த காலத்தில் புருஷனே நம்மக்கிட்ட ஒழுங்காக இருக்கிறது அபூர்வம், அப்படி இருக்கும்போது இவளுக்கு கிடச்சிருக்கிறது வந்து 2வது புருஷன், அதுவும் பாரதி மாதிரி ஆதி மாதிரி ஒரு பையன் இவளுக்கு கிடைக்கிறதுக்கு அவன் தான் கொடுத்து வச்சுருக்கணும். அப்படி இருக்கும்போது அவங்க அம்மாவை இப்படிலாம் பண்ணலாமா, நாளைக்கே வந்து இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சிருந்தேன்னு வச்சுக்கோமே, அப்புறம் பாரதி கூட அவர் சேர்ந்துருப்பாரா, 1000 தான் பொண்டாட்டி இருந்தாலும் ஏதாவது ஒரு அம்மாவுக்கு ஏதாவது ஒரு கலங்கம் ஏற்படும் போது பையன் வந்து அம்மா பக்கம் தான் நிற்பான், அது அந்த பாரதிக்கு தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பாட்டி வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் வந்து பாரதி வந்து ரோட்டு வழியாக அங்கிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. எங்கேயுமே காணும்னு சொல்லிட்டு ஒரு மரத்துக்கடியில் நின்று அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே வந்து ஆண்டாளுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. ஆண்டாள் உடனே கிளம்பி வாடி, தமிழை தேடி என்னால் முடியலை, எங்கே போனானே தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஆண்டாளும் சரி இருங்க பாட்டி, பாரதி தான் கால் பண்ணுறாங்க, நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு போய் பார்க்காங்க. என்னடி ஆச்சு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே எல்லா இடத்துலையும் தேடிட்டேன்டி, எங்கே போனால் எங்கே இருக்கானே தெரியலை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ வந்து அந்த சாரதாம்மா தான் என் குழந்தைய வந்து கடத்திருப்பாங்கன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் என்னடி லூஸ்தனமாக பேசிக்கிட்டு இருக்க, அவங்க எதுக்கு கடத்த போகிறாங்க, பேசாமல் இரு, அவங்களாம் கடத்திருக்க மாட்டாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்கார், அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம், அவங்க கண்டுபிடிப்பாங்கடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா வீட்டுக்கு வந்து தர்மலிங்கம் வந்து வராரு. ஆத்தாடி லட்சுமி தலையெல்லாம் வலிக்குது, ஒரு டீ போட்டு கொடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் இவன் ஒருத்தன் கூறு கட்டவன், இங்கே என்ன பிரச்சனை நடந்திருக்குன்னு தெரியாமல் இவன் இப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆத்தா என்னாச்சு, இப்போ என்ன பிரச்சனை உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே ஏய் தமிழ் பிள்ளையை காணுமாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது தமிழை காணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரே கடத்திட்டு அவரே வந்து ஆச்சரியப்படுற மாதிரி தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாடா காணுமாண்டா, இப்போ என்ன பண்ணுறேனே தெரில, தமிழ் காணுன்னு சொல்லிட்டு பாரதியும் ஆண்டாலும் போய் தேடிக்கிட்டு இருக்காங்க. நீ ஏதாவது தேடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் விட்டுருவேனா, நானும் இந்த தேடுறேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சும்மா வந்து அந்த இடத்துல தேடுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பாட்டை வந்து முடிச்சிடுறாங்க.